இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல கோமதிய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்தவுடனே எல்லாரும் சுத்தி இருந்து அவள அப்படியே கவனிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல செந்தில் வந்து அவங்க அம்மாவுக்காக ஒரு தயிர் சாதம் செஞ்சு எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்து "சாப்பிடுங்கம்மா நீங்க ஒண்ணுமே சாப்பிடலைலன்னு" சொல்லும்போது, "நீயாடா எனக்காக ப்ரிப்பேர் பண்ணன்னு?" சொல்லி கேட்பா. "இல்லம்மா இங்க ஏற்கனவே ரெடியா இருந்துச்சு. நான் அத தான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்கன்னும்போது 2 வாய் 3 வாய் சாப்பிட்டுட்டு, "என்னமோ போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா உட்காந்துருப்பா. அப்ப எல்லாரும் வந்து "டயர்டா இருக்கீங்களா? போய் படுங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, "நீங்க இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. "ஏம்மா இப்படி ஆயிட்டு உனக்கு? நெனச்சு கூட பார்க்க முடியல." அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, பாண்டியன் வந்து கிளம்பி போயிருவான். "கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கதிர் வந்து சொல்லுவான், "நாங்க ரொம்ப பயந்துட்டோம்மா" அப்படின்னு சொல்லும்போது, கதிர் கையவும் இவன் சரவணன் கையவும் பிடிச்சிட்டு அவ கேட்பா, கோமதி, சரி நான் வந்து செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா சும்மா இருக்க மாட்டீங்களான்னு" எல்லாரும் சொல்லுவாங்க. அவ ராஜி வந்துட்டு, "அத்தை ஏன் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தீன்னு சொன்னா வாய் சுட்டுற போதா? கிடையாதுல்ல. அது மாதிரி தான். நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர்ட்ட கேட்பான். "நீ சொல்லுடா, நீ என்னடா பண்ணுவ? நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏம்மா என்னால அத வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். கேட்பா, "நீ சொல்லுடா, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கும்போது, "உனக்கு கொஞ்சம் ரொம்ப கொழுப்பாகி போச்சும்மா. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, "சொல்லுடா" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், எங்கேனாலும் எப்ப நான் போனாலும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா உன் வீட்டுக்கு தானேம்மா அங்க வரணும் நானு. நான் வேணா சாப்பாட ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த நல்ல சாப்பாடு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சரவணன்ட்ட கேட்கும்போது சொல்லுவான், "ஏம்மா இது வந்து சோறு மட்டுமா கிடைக்காது இங்க. இந்த வீடு வீடாவே இருக்காதும்மா நீ இல்லைன்னா. நாங்கலாம் என்ன பண்ணேன்னே எங்களுக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான். அப்படி இவ அரசி சொல்லுவா உடனே, "ஏம்மா எனக்கு வந்து இங்க ஃபைல் எங்க இருக்குது? அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையான துணிமணி கூட எனக்கு எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. துவைச்ச துணி எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு கூட தெரியல. நான்லாம் வந்து நீ இல்லைன்னா கஷ்டம்மா எனக்கு. நீ அதுக்காகவாவது என் கூடயே தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லுவா. உடனே இவ அப்படியே சோகமா அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டு அமைதியா இருப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ஃபோன் வந்துரும். சரவணன்னு போயிருவான். அதுக்கப்புறம் செந்தில் வந்து சரி நான் போய் படுக்க போறேம்பான். அவங்க அம்மாச்சி வந்து நான் வந்து மாத்திரை சாப்பிட போணும்னு சொல்லிட்டு அவ கிளம்பிருவா. இப்படி ஆளாளுக்கு போம்போது ராஜி வந்து கடைசியா சொல்லுவா, "சரி அத்தை உங்களுக்கு ஏதாவது வேணுனா என்ன கூப்பிடுங்க நான் போயிட்டு வரேன்ட்டு" துணி மடிச்ச துணிய எடுத்துட்டு போயிருவா.